கும்பராசிக்கார அன்பர்களே, கும்பராசியில் பிறந்தவங்க அவங்களோட வாழ்க்கையில் சந்தோஷத்தை பார்த்த நாட்களை விட அதிகமாக அவங்க கஷ்டத்தை பார்த்த நாட்கள் தான் அதிகமாக அவங்க மேற்கொண்ட சில விஷயங்களில் குடும்ப ரீதியான விஷயத்தில் நிறையவே சிக்கலை சந்திச்சிருப்பாங்க. மன ரீதியான விஷயங்கள், அதை விட அதிகமாக பண ரீதியான விஷயங்கள், பணம் சம்மந்தப்பட்ட விஷயத்தில் நிறைய அசிங்கங்களையும் நீங்கள் வந்து சந்திச்சிருப்பீங்க. வாழ்க்கையில் எப்படிலாம் முன்னேறலாம் அப்படின்னு நீங்கள் காத்து கொண்டு இருக்கும்போது உங்களோட துரோகி உங்களுக்கு முன்னாடி வந்து உங்களை வந்து அப்படியே ஒரு பில்டப் காட்டிட்டு போவாங்க. பார்த்தீங்களா, உனக்கு முன்னாடி முன்னேறிட்டோம் அப்படிங்கிற மாதிரி நிறைய பில்டப் பண்ணுவாங்க. பார்த்தீங்களா, அந்த மாதிரி இருக்கும். சில காலகட்டங்கள் நீங்கள் நம்பியவர்களே உங்கள் மீது துரோகத்தை வந்து விளைவித்திருப்பாங்க. இதில் உங்களோட குடும்ப நண்பர்களும் குடும்பத்தில் உள்ளவர்களும் கொஞ்சம் அதிகமாகவே அதில் பங்கெடுத்திருப்பாங்க அப்படின்னு தான் சொல்லணும். உங்களுடைய தாய் தந்தையர் மட்டுமே உங்களுக்கு ஓரளவுக்கு சப்போர்ட்டாக இருப்பாங்க. அதுலேயும் இந்த கும்பராசியில் கிட்டத்தட்ட 30% பேருக்கு தாய் தந்தையருமே பெரிய சப்போர்ட் இருக்காது. இதில் அண்ணன் தம்பி அப்படின்னு பங்காளி அப்படின்னு உங்களுக்கு நிறைய பேர் இருப்பாங்க. ஆனால் அவங்ககிட்டலாம் ஒரு பெரிய சப்போர்ட் உங்களுக்கு இருக்காது. வாழ்க்கையில் முன்னேறணும் அப்படின்னு துடிச்சிட்டு இருக்கக்கூடிய இந்த கும்பராசிக்காரர்களுக்கு கடந்த ஒரு 15 வருடங்கள் அப்படின்னு சொல்லலாம். 15 வருடங்களுக்கு முன்னாடி நீங்கள் எப்படி இருந்தீங்க அப்படின்னு ஒரு செகண்ட் அப்படியே கண்ண முடிய வச்சு பாருங்கள். வாழ்க்கையில் மிகப்பெரிய சந்தோஷங்கள் அனுபவிச்சுட்டு இருந்த நீங்கள், 2 பாக்கெட்லேயும் பணத்தோடு சுற்றிட்டு இருந்த நீங்கள், உங்களோட பேருக்கும் உங்களுடைய மரியாதைக்கும் பல பேர் உங்கள் முன்னாடி கை கட்டி நீங்கள் சொல்கிற ஒரு வார்த்தைக்காக வெயிட் பண்ணிட்டு இருந்த உங்களை பார்த்து தற்போது நிலைமையில் யாரும் அவ்வளோ மதிக்கலை. ஓரம் கட்டப்பட்ட ஒரு நபராக நீங்கள் வந்து கருதப்படுறீங்க. அதற்கான காலம் நீங்கள் கிடையாதுங்க. அதற்கான காரணமும் நீங்கள் கிடையாதுங்க. அதுக்கான காரணமும் காலமும் தான் உங்களுக்கு வந்து இந்த கிரகத்தினுடைய ஒரு நிலைப்பாடு உங்களை அந்தளவுக்கு கொண்டு வந்திருக்கு அப்படின்னு தான் சொல்லணும். சரி சார், சில ஆண்டுகள் கடந்துச்சு. அதில் ஒரு 7.5 சனிகள் கூட இருந்தது. அது எல்லாமே இப்போ கடந்து முடிய போகுது. அது இன்னொரு 1 வருஷமோ இல்லை என்னமோ இருக்குது அப்படின்னாங்க. அதெல்லாம் இருக்க பட்சத்தில் வரக்கூடிய இந்த தமிழ் புத்தாண்டு உங்களுக்கு எப்படி இருக்க போகுது அப்படிங்கிறது எல்லாத்தையுமே நம்ம தெளிவாக பார்க்க போகிறோம். எண்ணெயிலேருந்து உங்களுக்கு ஓரளவுக்கு சந்தோஷம் பிறக்க போகுது. நிறைய பேர் சொல்லி கமெண்ட் செக்ஷனில் சொல்லுவாங்க, எங்கே சார் கும்பராசி நல்லது நடக்குது, சொல்கிறவனை முதல்ல அடிக்கணும், யூடியூப்பில் அதை சொல்கிறான் இதை சொல்கிறான் அப்படின்னு. தயவுசெய்து சொல்கிறோம், யூடியூப்பில் சொல்கிறாங்க அப்படின்னா கும்பராசியில் இருக்கிறவங்களுக்கும் ஒரு 10% பேருக்கு மேலே அருமையாலாம் இருக்காங்க. எப்படி சார் தசாபுத்தி இப்படி இருக்குது, எப்படி எங்கே அருமையாக இருப்பாங்க? அதுக்கு காரணத்தையும் நான் சொல்கிறேன், கேட்டுக்கோங்க. கும்பராசியில் இருக்கக்கூடிய கும்ப ராசிகள் மட்டும்தான் ஒன்றே தவிர, அதாவது ராசி மட்டும்தான் நீங்கள் ஒன்று. ஒரு 10 கோடி பேருக்கு இந்த ராசி இருக்கும், 12 கோடி பேருக்கு மேலேயே ராசியில் இருக்கும் இந்தியாவில் மட்டுமே. ஆனால் உள்ள தசாபுத்தி லக்கினம் அது மாதிரி நிறைய விஷயங்கள் இருக்குல்ல, அதன்படி பார்க்கும்போது உங்களுக்கு மற்ற விஷயங்கள் எல்லாமே மேட்ச் ஆகலை. அப்போ ஒரு சிலருக்கு நல்ல காலங்கள் நடந்துட்டு இருக்கிறது வாய்ப்புகள் இருக்குது. தசாபுத்தி வேறு, லக்கினம் வேறு, நட்சத்திரம் வேறு, உங்களுடைய தசாபுத்தியில் இருக்கக்கூடிய கிரக அமைப்பு வேறு, கிரக கட்டங்களின்படி நகர்வுகள் வேறு, நீங்கள் இருக்கக்கூடிய லொக்கேஷன் வேறு, உங்களோட பிரயாணிக்கக்கூடிய மற்ற ராசிகள் வேறு. எப்போவுமே ஒரு ராசிக்காரர் பிறக்கிறாங்க அப்படின்னா அவரோட ராசிப்படி மட்டும் செல்லுபடி ஆகாது அவரோட வாழ்க்கை. அவர் சுற்றி இருக்கிறவரோட எல்லாரோட ஜாதகம் தான் அவருக்கு வந்து செல்லுபடியாகும். அது நிறைய பேருக்கு தெரியறதில்ல, புரியறதும் இல்லை. இந்த ராசிக்காரர்கள் தயவு செய்து மைண்டில் ஒரு விஷயத்தை நல்லா ஞாபகம் வச்சுக்கோங்க. இந்த ராசிக்காரர்களை பொறுத்த வரைக்கும் இனி வரக்கூடிய காலகட்டங்கள் எப்படி இருக்க போகுது, இந்த புத்தாண்டு வளங்கள் உங்களுக்கு எப்படி இருக்க போகுது அப்படிங்கிறத நம்ம தெளிவாக பார்க்க போகிறோம். இந்த வீடியோவில் நம்ம எதெல்லாம் நம்ம தெரிஞ்சுக்க போகிறோம் அப்படின்னா, 2026 தமிழ் வருடப்பிறப்பில் கும்பராசிக்காரர்களுக்கு எப்படி இருக்க போகுது, கும்பராசியோட இயல்புகள் எப்படி இருக்க போகுது, 2026 ஆண்டு முழு பலனையும் நம்ம பார்க்க போகிறோம். அதில் தொழில், பணம், காதல், குடும்பம், ஆரோக்கியம், அதுக்கு என்னெல்லாம் பரிகாரம் பண்ணால் நல்லாயிருக்கும் அப்படிங்கிற எல்லா விஷயத்தையுமே நம்ம வந்து பார்க்க போகிறோம். ஸோ வீடியோ ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். நிறைய பேர் கருங்காலி மாலை வேணும் அப்படின்னு கேட்டிருந்தீங்க. ஒரிஜினல் கருங்காலி மாலை வேணும் அப்படிங்கிறவங்க கீழே வாட்ஸ்அப்பில் லிங்க் கொடுத்துருப்போம், இல்லைனா நம்பர் கொடுத்துருப்போம். அந்த நம்பருக்கு நீங்கள் ஃபோன் பண்ணிங்க அல்லது வாட்ஸ்அப் பண்ணிங்க அப்படின்னா ஆட்டோமேட்டிக்காக உங்களுக்கான டீட்டெயில்ஸ் எல்லாமே சொல்லுவாங்க. லிமிட்டட் ஸ்டாக் மட்டும் தான் இருக்குது. இது வந்து 8mm 1500 தான் ஸ்டார்ட் ஆகுது. உங்களுக்கு வேணுங்கிறவங்க மட்டும் நீங்கள் ஆர்டர் பண்ணுங்கள். லிமிட்டட் ஸ்டாக் மட்டும் தான். எல்லாருமே நீங்கள் ஃபோன் பண்ணி அது இதுன்னு சும்மா கேட்டுட்டு நிறைய பேர் இது பண்ணுவீங்க. ஐடியா இருக்கிறவங்க மட்டும் பண்ணுங்கள். ஏன்னா இது வந்து வரதே எப்போது தான் கிடைக்குது. இது எல்லாமே 40 வருஷம் பழமையான மரத்துலேருந்து செஞ்சு கொடுக்குறது. வெயிட் பண்ணி வாங்குறவங்க மட்டும் வாங்குங்க. அப்படி இல்லை அப்படிங்கிறவங்க நீங்கள் ஃபோனே பண்ண வேண்டாம். ஏன்னா இது வந்து லிமிட்டட் ஸ்டாக் மட்டும்தான் இருக்குது. ஸோ அதே போல் இந்த ராசிக்காரர்களுக்கு நான் தெளிவாகவே சொல்கிறேன், உங்களுக்கு வேணுங்கிறவங்க மட்டும் இந்த கருங்காலி மாலை பயன்படுத்துங்க. ஏன்னா கும்பராசிக்கு கருங்காலி எப்பவுமே செட் ஆகும். உங்களுக்கு நார்மலாகவே தெரியும் ஜாதக ரீதியாக. கும்பராசிக்கு அது மட்டும் இல்லாமல் எந்த ராசிக்குமே வந்து பார்த்திங்கன்னா பணத்தட்டுப்பாடு இருக்கக்கூடியவங்களுக்கு இது உதவும். கந்திஷ்டி இருக்கக்கூடியவங்களுக்கு இந்த கருங்காலி மாலை உதவும். கருங்காலி மாலையும் இருக்குது, மோதிரம் இருக்குது, பிரேஸ்லெட் இருக்குது. அதே போல் செம்புலியும் இருக்குது, நார்மலாகவும் இருக்குது. செம்பில் ஈயம் சேர்த்தப்பட்டதும் இருக்குது, நார்மலில் கோர்த்ததும் இருக்குது. இது மாதிரி எது வேணும் அப்படின்னாலும் ஜஸ்ட் நீங்கள் வந்து கீழே கூடிய நம்பருக்கு ஃபோன் பண்ணி பேசி தெரிஞ்சுக்கோங்க. இந்த ராசிக்காரர்களுக்கு வாயு தத்துவ ராசி அப்படின்னு சொல்லுவாங்க இந்த கும்பராசியை. அதாவது நீர்நிலையிலேயே இருக்கக்கூடிய ராசி. ஸோ இந்த ராசி வந்து ஒரு நல்ல குணம் அப்படின்னு பார்த்திங்கன்னா அறிவு அதிகமாக இருக்கக்கூடிய ராசி. கும்பராசியில் பிறந்தவங்க கொஞ்சம் அறிவு அதிகமாகவே இருக்கும். புதுமையான சிந்தனை ரொம்பவே அதிகமாக இருக்கும். புதுசாக சிந்திப்பான். ஏதாவது ஒரு கோயில் கட்டுறாங்க அது இதுனா இவனுடைய பங்கீடுகள் கண்டிப்பாக அதில் இருக்கும். மனிதநேய மனம் கொண்ட ராசி. ஒரு மனித நேயம் அப்படின்னா யாராவது சாப்பாடு இல்லாமல் இருந்தால் இவன் கண்ணு முன்னாடி இப்படி விட மாட்டான். இவன் சாப்பிடல அப்படின்னாலும் அவங்க சாப்பாடு வாங்கி கொடுத்துருவான். அதே மாதிரி சுதந்திரத்தை விரும்பக்கூடியவர்களாக இருப்பாங்க. நண்பர்களை மதிப்பவர்களாக இருப்பாங்க. இவருக்கு நட்பு வட்டாரமாக அதிகம். வயசானவங்களாகவே இருந்தாலும் இவங்களை சுற்றி ஒரு 4-5 பேர் இருந்துகிட்டே இருப்பாங்க, பேசிகிட்டே இருப்பாங்க. ஸோ அந்த மாதிரி
மாதிரி இருப்பாங்க. இந்த ராசியோட குறைகள் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, எளிதில் உணர்ச்சி வசப்பட்டுருவாங்க. அதே மாதிரி உணர்ச்சிகளை வெளிப்படுத்தவும் மாட்டாங்க. டக்குன்னு கோவப்பட்டு விட்டுருவாங்க. ஆனால் தன்னோட உணர்ச்சிகள் இது வந்து நான் சொல்லணும்னு நினைக்கிறேன் அப்படிங்கிறத மற்றவங்க முன்னாடி அவ்வளோ சீக்கிரம் சொல்லவும் மாட்டாங்க. அவங்க என்னடா சொல்ல வராங்க, வாய் திறந்தாவது பேசியா, பேசாமல் எப்படியா நம்ம கண்டுபிடிக்கிறது அப்படின்னு நிறைய பேர் அவங்களை திட்டவும் செஞ்சுருக்காங்க. ஆனால் உங்களுடைய ஆழ் மனதில் உள்ள கஷ்டங்களை நீங்கள் மற்றவர்களிடம் பகிர்வதற்கு விரும்புவதில்லை. நீங்கள் என்ன நினைக்கிறோம், என்ன சொல்லணும்னு நினைக்கிறீங்களோ அதை நீங்கள் யாராவது சொல்லணும் அப்படிங்கிறது யாரும் எதிர்பார்த்துட்டு இருக்கும்போது நீங்கள் வந்து சொல்ல விரும்புறதில்ல. இந்த விஷயத்தில் கொஞ்சம் பார்த்து நிதானமாக இருந்தீங்க அப்படின்னா இன்னுமே உங்களுக்கு பரவாயில்லையாக இருக்கும். அதே மாதிரி சில நேரங்களில் தனிமையை விரும்புவோர் நீங்கள். நிறைய கூட்டங்கள் இருந்தாலும் தனியாக போய் கொஞ்ச நேரம் உட்காந்து பேசிகிட்டு இருக்கலாமே, தனியாக போய் கொஞ்ச நேரம் செல்லு நோண்டலாமே, இல்லை தனியாக போய் கொஞ்ச நேரம் தூங்கி எந்திரிக்கலாமே. அப்படி இப்போ பெருசாக கூட்டத்தை விரும்ப மாட்டீங்க, நிறைய மக்கள்களை விரும்ப மாட்டீங்க. உங்களுக்கு பிடிச்சவர்களோட மட்டும்தான் நீங்கள் வந்து பேசுவீங்க. அதே மாதிரி பிடிவாதம் வந்து கண்டிப்பாக இருக்கும். இந்த ராசிக்காரன் ஒரு பிடிவாத ராசிக்காரன் தான், கும்பராசிக்காரன். ஏதாவது ஒரு வார்த்தை சொல்லிட்டாங்க அப்படின்னா அவன் என்ன ஆனாலும் திரும்பி பார்க்க மாட்டான். ஸோ அந்த மாதிரி ஒரு பிடிவாத ராசிக்காரங்க தான் இவங்க. திடீர் முடிவுகள் எடுக்கிறவங்க திடீர்னு எடுப்பாங்க. எப்போ இவர் எப்படி மாறுவார் அப்படின்னு தெரியாது. திடீர்னு நல்லா பேசிட்டு போய் திடீர்னு நாங்கள் போய் இல்லை அதெல்லாம் ஒன்று செட் ஆகலாம் அப்படின்பாரு. அவரை பற்றி திட்டிடுவார். இந்த மாதிரி விஷயம் இருக்கிறவங்க இவங்களோட வாழ்க்கையில் முன்னேறதுக்கான காரணம் சிந்தனை திறனோ திட்டமிடலும் தான். ஒரு விஷயத்தை வந்து நல்லா யோசிப்பாங்க, நல்லா டீப்பாக யோசிப்பாங்க, அதை கரெக்டாக பிளான் பண்ணுவாங்க, அதை வந்து கரெக்டாக எக்ஸிக்யூட் பண்ணுவாங்க. அதுக்கு தகுந்த மாதிரி மற்றவங்களும் செட் ஆச்சு அப்படின்னா, மற்ற நபர்களும் செட் ஆனாங்க அப்படின்னா அந்த ப்ராஜெக்ட் வந்து ஹைலைட் ஆகிடும். மற்றபடி யார் செட் ஆகலை அப்படின்னா அது ஒன்றும் பண்ண முடியாது. 2026 மொத்த பலனும் ஒரு 5 நிமிஷத்துக்குள்ளே நான் அதை சொல்கிற அளவுக்கு நான் உங்களுக்கு சொல்கிறேன். மீதி சின்ன சின்ன விஷயங்கள் எல்லாமே உங்களுக்கு பரிகாரங்கள் எல்லாமே நான் தெளிவாக சொல்லிடுறேன். ஸோ இந்த ராசிக்காரர்களுக்கு மிதமான முன்னேற்ற ஆண்டு அப்படின்னு சொல்லலாம். 2026 தமிழ் வருடப்பிறப்புலேருந்து பார்த்திங்கன்னா ஒரு மிதமான முன்னேற்ற ஆண்டு. சில சோதனைகளையும் சில பெரிய வாய்ப்புகளையும் வந்து நீங்கள் கண்டிப்பாக இந்த காலகட்டத்தில் மீட் பண்ணுவீங்க. அதே போல் முக்கிய அம்சங்கள் அப்படின்னா வேலை மாற்றம் வந்து உங்களுக்கு கண்டிப்பாக இருக்கிறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது. அது வாய்ப்புகள் தான். ஸோ கண்டிப்பாக இருக்குமா அப்படின்னு சொல்ல முடியாது. அது உங்களோட தசாபுத்தி வந்து செக் பண்ணி ஜாதகத்தை பார்த்தா தான் அப்படின்னு சொல்ல முடியும். அதே மாதிரி பணவரவு மெல்ல அதிகரிக்கக்கூடிய ஒரு ஆண்டாக இருக்குது. பணவரவு மெல்ல அதிகரிக்குது அப்படின்னா பணத்தினுடைய தேவைகள் உங்களுக்கு அதிகரிக்குது. அதுக்கு தகுந்த மாதிரி பண வரவும் கொஞ்சம் கொஞ்சமாக அதிகரிக்க ஆரம்பிக்குது. அதனால் இருந்தாலும் இந்த ஆண்டோட இறுதியில் கொஞ்சம் நல்ல முடிவுகளும் இருக்குது. குடும்பத்தில் சில பதட்டங்கள் இருக்கிறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது. அந்த பதட்டத்தையும் பொறுமையாக சரி பண்ணலாம். நிதானமாக வெயிட் பண்ணிங்க அப்படின்னா அதுவுமே வந்து சரியாயிரும். இந்த ஆண்டோட இறுதியில் நல்ல முடிவுகளும் இருக்குதுங்க. இந்த வருடம் வந்து பொறுமையும் புத்திசாலித்தனமும் இருந்துச்சு அப்படின்னா வெற்றி கண்டிப்பாக உங்களுக்கு நிரந்தரமாக அமையும். ஸோ இதை மைண்டில் நல்லா ஞாபகம் வச்சுக்கோங்க. அதே போல் தொழில் பண்ணக்கூடிய நபர்களுக்கு தொழில் பலன்கள் அப்படின்னு பார்க்கும்போது வேலை செய்பவர்களுக்கு புதிய பொறுப்புகள் வந்து சேருங்க. மேலதிகாரிகள்கிட்ட கவனம் கண்டிப்பாக இருக்கணும். மேலதிகாரிகளோட கவனம் உங்கள் மேலேயும் அதிகமாக படுறதுக்கான வாய்ப்புகள் அதிகமாக இருக்குது. ஸோ அதுக்கு தகுந்த மாதிரி உங்களுடைய மூவ்மெண்ட்டை வந்து நீங்கள் வந்து மூவ் பண்ணுங்கள். பதவி உயர்வு வாய்ப்புகள் கொஞ்சம் அதிகமாகவே இருக்குது. முக்கியமாக ஆண்டு நடுப்பகுதியில் தான் உங்களுக்கு வந்து பதவி உயர்வுக்கான வாய்ப்புகள் அதிகமாக இருக்குது. ஏன்னா இந்த வருடம் முடியும் போது உங்களுக்கு நல்ல ஒரு முன்னேற்றம் இருக்கும். ஸோ அதனால் இந்த வருடத்தினுடைய ஆரம்பத்தில் ஓரளவு கொஞ்சம் ஸ்ட்ரகிள்களை சந்திச்சிங்க அப்படின்னாலும் நடுப்பகுதியில் உங்களுக்கு பதவி உயர்வுக்கான வாய்ப்புகள் கொஞ்சம் அதிகமாகவே இருக்குதுங்க. எதில் நீங்கள் கவனமாக இருக்கணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா அலட்சியம் வந்து எதுலேயும் இருக்காதீங்க. அலட்சியப்படுத்தாதீங்க எதையுமே. ஒரு வேலையை கொடுத்தாங்க அப்படின்னா அலட்சியமாக பார்க்காதீங்க. ஒரு வேலையை கொடுத்தா அதில் ஒரு ஏதாவது இது என்னடா பண்ணுறது அது என்னடா பண்ணுறது அப்படின்னு விட்றாதீங்க. வேலை இடத்துல வாக்குவாதத்தை தவிர்த்துக்கோங்க. தேவையில்லாத உங்கள்கிட்ட தானாகவே சில ஆட்கள் வந்து சண்டைக்கு வருவாங்க. அந்த விஷயத்தில் அவங்க தவிர்த்துக்கோங்க. தொழிலில் புதிய முதலீடுகளில் கவனமாக இருக்கணும். கூட்டாளிகளோட சண்டை வரலாம். உங்களுடைய பார்ட்னர்ஸ்கிட்ட தேவையில்லாத சண்டை வரலாம். அவங்க மேலே உங்களுக்கு ஏற்கனவே ஒரு சின்ன சின்ன கோபங்கள் இருக்கத்தான் செய்யுது. இருந்தாலும் அவங்ககிட்ட கொஞ்சம் பார்த்து நிதானமாக நடந்தீங்க அப்படின்னா ரொம்பவே நல்லது. ஆனாலும் நீண்ட காலமாக லாபம் வந்து இருக்கிறதுக்கான வாய்ப்புகள் கொஞ்சம் அதிகம். நீண்ட லாபம் வந்து வாய்ப்புகள் இருக்குது. ஸோ கொஞ்சம் பொறுமையாக நிதானமாக தொழில் பண்ணிங்க அப்படின்னா அந்த விஷயத்தையும் நம்ம வந்து அச்சீவ் பண்ணலாம். முக்கியமாக உடனடி லாபத்தை எதிர்பார்க்காதீங்க. இதுதான் மெயின். தொழில் பண்ணிகிட்டு இருக்கிறவங்க உடனடி லாபத்தை நீங்கள் கண்டிப்பாக எதிர்பார்க்கவே கூடாது. அது மெயினாகவே சொல்லிடும். அதே மாதிரி பண பலன்கள் ஃபினான்ஸ் சம்மந்தப்பட்ட விஷயத்தில் உங்களுக்கு எப்படி இருக்க போகுது, பண வரவு எப்படி இருக்க போகுது அப்படின்னு நான் சொல்கிறேன், கேட்டுக்கோங்க. பொதுவாகவே இந்த ராசிக்காரர்கள் எப்பவுமே பணப்புழக்கம் அதிகமாக இருக்கக்கூடிய ராசி. ஆனால் இந்த காலகட்டத்தில் மெதுவாக தான் அதிகரிக்கும். கொஞ்சம் பொறுமையாக நிதானமாக ஹேண்டில் பண்ணிங்கன்னா கண்டிப்பாக உங்களுக்கு வந்து வாய்ப்புகள் உண்டு. ஆனால் கொஞ்சம் மெதுவாக தான் அதிகரிக்கும். பழைய பணம் திரும்ப கிடைக்கிறதுக்கான வாய்ப்புகள் அதிகம். நீங்கள் கடன் கொடுத்ததோ அல்லது ஏதோ ஒரு வகையில் பழைய பணம் வந்து உங்களுக்கு திரும்ப கண்டிப்பாக கிடைக்குங்க. செலவு வந்து பார்த்திங்கன்னா குடும்ப செலவு வந்து அதிகமாக இருக்கும். அதே போல் தேவையற்ற செலவுகள் இருக்கிறதுக்கான வாய்ப்புகள் கொஞ்சம் அதிகமாக இருக்குது. கொஞ்சம் அந்த விஷயத்தில் கவனமாக இருங்க. உங்களுக்கு ஆலோசனை சொல்லணும் அப்படின்னா சேமிப்பு கட்டாயம் இருந்தே ஆகணும். கடன் எடுப்பதை தவிர்க்கணும். உங்கள் பேரில் இருக்கக்கூடிய கடன்களை தயவுசெய்து சரி பண்ணிக்கோங்க இந்த காலகட்டத்திலே. அதே போல் இந்த ராசிக்காரர்கள் வந்து காதல், திருமணம், லவ் மேரேஜ் இந்த மாதிரிலாம் இருக்குது அப்படின்னா இந்த ராசிக்காரர்களுக்கு காதல் மற்றும் திருமணம் எப்படி இருக்க போகுது அப்படின்னு பார்த்தலாம். காதலில் குழப்பம் கண்டிப்பாக உண்டுங்க. ஸோ குழப்பத்திலேருந்து நீங்கள் வெளியே வரணும் அப்படின்னா உங்களுக்கு தகுந்தாற் போல் சில வாழ்க்கையை தேர்ந்தெடுக்கணும். அந்த வாழ்க்கையில் சின்ன சின்ன பிரச்சனைகள் இருந்தாலும் அதை நீங்கள் பேசியே சரி பண்ணணும். இதை நீங்கள் மைண்டில் வச்சுட்டிங்க அப்படின்னாவே போதுமானது.
புரிதல் வந்து உங்களுக்கு கொஞ்சம் குறைவாக தான் இருக்கும். இந்த டைமில் கொஞ்சம் சந்தேகங்கள் இருக்கும், புரிதல் கொஞ்சம் இதாக தான் இருக்கும். ஸோ அந்த புரிதல்லாம் கொஞ்சம் நீங்கள் யோசித்து தான் நீங்கள் வந்து புரிஞ்சுக்கணும். அதை வந்து நீங்களாகவே மைண்டில் வந்து ஃபிக்ஸ் பண்ணிக்குவாங்க. இந்த டைமில் நம்ம தேவையில்லாம சந்தேகப்படக்கூடாது, கரெக்டாக நம்ம வந்து புரிஞ்சுட்டு நடந்துக்கணும் அப்படிங்கிறது நீங்களாகவே மைண்டில் ஃபிக்ஸ் பண்ணிக்குவாங்க. முக்கியமாக பொறுமையாக பேசுங்க. கோவப்படுவீங்க எப்பயுமே. இந்த டைம் பொறுமையாக பேசுங்க. அது வந்து ரொம்ப முக்கியமானது. அதே போல் திருமணம் ஆனவங்க சின்ன சின்ன சண்டைகள் இருக்கும். ஆனால் அந்த சின்ன சண்டையை பெருசாகிக்கிறாதீங்க, கொஞ்சம் வெயிட் பண்ணுங்கள். ஆனால் உறவு வலுவாகக்கூடிய ஒரு காலகட்டம். ஸோ அதனால் கொஞ்சம் பொறுமையாக நிதானமாக சண்டையை கூட அன்பான சண்டையாக மாற்றி அதுக்கப்புறம் நார்மலாக பேச ஆரம்பிச்சுக்கோங்க. அதே மாதிரி வருட இறுதியில் நல்ல மாற்றமும் இருக்குது. அந்த நல்ல மாற்றம் குடும்பத்திற்கு ஏற்ற மாதிரியும் இருக்குது. திருமணம் ஆனவர்களுக்கும் சரி, ஆகாதவர்களுக்கும் சரி. அதனால் கொஞ்சம் பொறுமையாக நிதானம் வெயிட் பண்ணிங்க அப்படின்னா ரொம்பவே நல்லது இருக்குதுங்க. குடும்பத்தை பற்றி பார்க்கணும் அப்படின்னா வீட்டில் சிறிய கருத்து வேறுபாடு இருக்கிறதுக்கான வாய்ப்புகள் அதிகமாக இருக்குது. பெரியவங்ககிட்ட ஆலோசனை கண்டிப்பாக உங்களுக்கு முக்கியம். நல்ல விஷயத்தை பற்றி சொல்லணும் அப்படின்னா குடும்பத்தில் நல்ல நிகழ்ச்சி நடக்கிறதுக்கான வாய்ப்புகள் அதிகம். விழாக்கள், திருமணம் இந்த மாதிரி விஷயங்கள் நடக்கிறதுக்கான வாய்ப்புகள் கொஞ்சம் அதிகமாகவே இருக்குது. ஸோ அதனால் குடும்ப ரீதியான விஷயங்களில் கொஞ்சம் பரவாயில்லையாக இருக்குது. அதே போல் குடும்பத்தில் யாராவது பெரியவங்க சொல்கிறாங்க அப்படின்னா அவங்களோட ஐடியாஸை வந்து கேளுங்க. நீ என்னடா சொல்கிறது, நான் என்னடா கேட்குறது அப்படிலாம் விடாதீங்க. அவங்ககிட்ட நீங்கள் சண்டையாக இருந்தாலும் சரி, நீங்கள் பேசாமல் இருந்தாலும் சரி, வேறவங்க மூலமாக அவங்ககிட்ட சொல்கிறாங்க அப்படின்னா தயவு செய்து அவர்களுடைய வார்த்தைகளை கேளுங்க. கல்வி சம்மந்தப்பட்ட விஷயத்தில் கும்பராசி என்பவர்களுக்கு நல்ல முன்னேற்றம் உண்டு. கான்சன்ட்ரேஷன் அதிகரிக்கக்கூடிய ஒரு காலகட்டம். போட்டித் தேர்வுகளில் முயற்சி செஞ்சீங்க அப்படின்னா வெற்றி உண்டு. ஆனால் நிதானம் தேவை. அதை மட்டும் ஞாபகம் வச்சுக்கோங்க. உங்களை டைவர்ட் பண்ணுறதுக்கு சில கான்சன்ட்ரேஷன் வந்து மிஸ் பண்ணுறதுக்கு சில வாய்ப்புகள் இருக்குது. தேவையில்லாமல் காதல் வயப்பட்டு படிப்பு கோட்டை விட்றாதீங்க. படிப்பில் கான்சன்ட்ரேட் பண்ணுங்கள். அதுதான் உங்களுக்கு வந்து கடைசி வரைக்கும் காப்பாற்றும். அதே போல் இந்த ராசிக்காரர்கள் ஆரோக்கியத்தை படி பார்த்தோம் அப்படின்னா எந்த விஷயத்தில் நீங்கள் கவனமாக இருக்கணும் அப்படின்னா மன அழுத்தத்துலேருந்து கொஞ்சம் கவனமாக இருக்கணும். தூக்கமின்மையிலேருந்து கவனமாக இருக்கணும். நரம்பு பிரச்சனையிலேருந்து கவனமாக இருக்கணும். மன அழுத்தம் இல்லாமல் நீங்கள் இருக்கணும் அப்படின்னா உடல் ஆரோக்கியமாக வச்சுக்கோங்க. தூக்கமின்மையிலேருந்து தப்பிக்கணும் அப்படின்னா கொஞ்சமாவது உடம்பு நல்லா தூங்கி எழுந்திரிச்சு வேலைகள்லாம் முடிச்சுட்டு கொஞ்சம் நல்லா டீப் ஸ்லீப் நல்லா தூங்கி எழுந்திரிங்க. ஃபோனை வச்சுட்டு தூங்கி எழுந்திரிங்க. நரம்பு பிரச்சனைகள்லேருந்து வெளியே வரணும் அப்படின்னா நல்லா எக்ஸசைஸ் வந்து கண்டிப்பாக உங்களுக்கு தீர்வு வேணும். அதெல்லாம் நீங்கள் மைண்டில் ஞாபகம் வச்சுக்கோங்க. உங்களுக்கு தீர்வு அப்படின்னு பார்த்தீங்கன்னா யோகா, தியானம், உடற்பயிற்சி தான். டெய்லி நீங்கள் எக்ஸசைஸ் பண்ணியே ஆகணும். அது வந்து மைண்ட் நல்லா ஞாபகம் வச்சுக்கோங்க. அதே போல் ரத்தம் சம்மந்தப்பட்ட விஷயங்கள் எதுவாக இருந்தாலும் நீங்கள் வந்து நல்லா எக்ஸசைஸ் பண்ணிக்கோங்க. டாக்டர்கிட்ட ஒரு டைமாவது 2 டைமாவது செக் பண்ணிக்கோங்க. ரெகுலர் எக்ஸசைஸ் பார்த்துக்கோங்க. வெயிட் ரொம்ப அதிகமாக இருக்குது அப்படின்னா வெயிட் வந்து லெஸ் பண்ணுறதுக்கான வழி பாருங்கள். உடற்பயிற்சி செய்யுங்க. அதுக்குன்னு இந்த ஏதோ கெமிக்கல் கொடுக்குறாங்க, அது குடித்தா உடம்பு குறையுது அப்படின்னு தயவுசெய்து வேறு எதுவும் பண்ணிடாதீங்க. டாக்டர்கிட்ட கேட்டு அதுக்கு தகுந்த மாதிரி எது பண்ணாலும் பண்ணுங்கள். அதே மாதிரி முக்கிய காலங்கள் அப்படின்னு பார்த்தீங்கன்னா 2 இம்பார்ட்டண்ட்டான சில விஷயங்கள் நான் உங்களுக்கு சொல்லணும். ஜூன் இருந்து செப்டம்பர் வரையும் உங்களுக்கு அருமையாக இருக்கும், நல்ல காலம். அப்புறம் டிசம்பரும் உங்களுக்கு நல்லாயிருக்கும். இந்த 2 காலமும் கவனிக்க வேண்டிய காலகட்டம் அப்படின்னா மார்ச்லேருந்து மே வரைக்கும் ரொம்ப கவனமாக இருக்கணும். அதை மட்டும் மைண்டில் நல்லா ஞாபகம் வச்சுக்கோங்க. இந்த ராசிக்காரர்களுக்கு ஒரு பரிகாரம் அப்படின்னு சொல்லணும் அப்படின்னா சிம்பிளாக சொல்கிறேன். சனி வழிபாடு ரொம்பவே நல்லது. சனிக்கிழமையில் நெய் எண்ணெய், அதாவது சனிக்கிழமையில் எண்ணெய் தீபம், அதில் நல்லெண்ணெய் பண்ணிங்க அப்படின்னா ரொம்பவே நல்லது. நெய் பண்ணுறவங்களும் பண்ணலாம். நெய் தீபம் ஏற்றுறவங்களும் ஏற்றலாம். குலதெய்வத்திற்கு வழிபடுறது ரொம்பவே நல்லது. அல்லது பக்கத்தில் இருக்கக்கூடிய இஷ்ட தெய்வத்திற்கு வழிபடுறது ரொம்பவே நல்லது. ஏழை மக்களுக்கு உதவி செய்யுங்க. அது நல்ல உணவோ உடையோ புத்தகங்களோ ஏதோ வாங்கி கொடுத்தீங்க அப்படின்னா ரொம்பவே நல்லதுங்க. விநாயகர் வழிபாடு ரொம்ப 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 நன்மை தரும். அது நிறைய பேருக்கு தெரியாத ஒன்று. இது வந்து தடைகளை வந்து குறைக்கிறதுக்கு இது உதவும். உங்களுக்கு சின்ன சின்ன தடைகள் ஏற்படுத்தி பார்த்திங்கன்னா அதெல்லாம் உடைக்கிறதுக்கு இது ரொம்பவே உதவும். இதில் வந்து உங்களுக்கு 2026 கும்பராசிக்காரர்களுக்கு இப்படி இருக்கும் அப்படின்னா சோதனை ப்ளஸ் சாதனை 2ம் இருக்கும். சோதனையை தாங்கினீங்க அப்படின்னா தான் சாதனை. அதே போல் பொறுமையாக இருந்தீங்க அப்படின்னா வெற்றி கண்டிப்பாக உண்டு. வாழ்க்கையில் பெரிய முன்னேற்றமும் கிடைக்கிறதுக்கான ஒரு அருமையான காலகட்டமாக இந்த காலகட்டம் இருக்குதுங்க. இந்த ராசிக்காரர்களுக்கு இன்னும் சில விஷயங்கள் நான் சொல்கிறபடி நோட் பண்ணிக்கோங்க. இந்த ராசியினுடைய தசாபுத்தியின்படி சிலருக்கு எல்லாமே உள்ளே வந்து கால்குலேட் பண்ணி தான் சொல்ல முடியும். இந்த ராசியில் ஓப்பனாக சொல்லணும் அப்படின்னா இந்த ராசிக்காரர்களை நோக்கி ஒரு புதிய நபர் வந்து வருவாங்க. புதிய நபர்கள் மூலமாக தேவையில்லாத சண்டை சச்சரவுகள் இருக்குது அப்படின்னா அவங்ககிட்ட கொஞ்சம் அவாய்ட் பண்ணிக்கோங்க. தொழில் ரீதியாக முன்னேற்றம் உண்டு. தொழிலையும் ஒரு தேர்ட் பர்சனால் தான் உங்களுக்கு முன்னேற்றம் உண்டு. இருந்தாலும் இந்த தேர்ட் பர்சன் உங்களுக்கு செட் ஆகுவாங்களா, இங்கே தேவையா அப்படிங்கிறது நீங்கள் மைண்டில் நோட் பண்ணிட்டு பண்ண ஆரம்பிங்க. அதே போல் இந்த ராசிக்காரர்கள் வண்டி வாகனங்களில் கொஞ்சம் கவனமாக இருக்கணும். வண்டி வாகனங்கள் அப்படின்னா நீங்கள் வண்டி வாகனங்கள் உங்களோட பேரில் எடுக்கிறீங்க அல்லது நீங்கள் வாங்குறீங்க அல்லது உங்களோட மகனோ மகளோ ஓட்டுறாங்க. அப்படி இல்லை அப்படின்னா உங்களோட மகனோ மகளோ வந்து வண்டி வாகனம் சம்மந்தப்பட்ட தொழில் பண்ணுறாங்க அப்படின்னா அதோட நேம் ட்ரான்ஸ்ஃபரு, அமௌண்ட்டு கொடுக்குறது, வண்டி கொடுக்குறது, இந்த மாதிரி விஷயத்தில் ரொம்ப 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 எச்சரிக்கையாக இருக்கணும். இந்த ராசிக்காரர்களே மிகப்பெரிய உச்சம் தொடக்கூடிய ராசிக்காரர்கள் பல பேர் இருக்காங்க. அதில் இந்த ராசிக்காரர்கள் முதலிடம். ஸோ இந்த ராசிக்காரர்கள் கொஞ்சம் பயந்த சுபாவமும் உள்ளுக்குள்ளே ஒரு தைரியம் இருந்தாலும் வெளியே வந்து கொஞ்சம் பயந்த சுபாவமாக இருந்தால் தெரிய ஆரம்பிக்கும். வெளியே நீங்கள் என்ன வேணாலும் பில்டப் பண்ணலாம். ஆனால் ஓரளவுக்கு நீங்கள் பயந்த சுபாவம் கொண்டவர்கள் அப்படிங்கிறது உங்களுக்குள்ளேயே நீங்கள் தெரிய ஆரம்பிக்கும். உடல் ரீதியாக வலுவான ஆளாக இருந்தாலும் மன ரீதியாக குழந்தை போன்ற ஒருவர். ஸோ இந்த ராசிக்காரர்களுக்கு தேவையில்லாத பிரச்சனைகள் எவனாவது சொன்னால் அப்படின்னா அந்த இடத்துல நீங்கள் அவாய்ட் ஆகிக்கணும்.
சரிப்பா நீயே பார்த்துக்குப்பா, அது உன் இஷ்டம்பா அப்படிங்கிற மாதிரி நீங்கள் வந்து போய்க்கணும். இந்த ராசிக்காரர்களுக்கு இன்னொரு ஒரு நல்ல விஷயம் நான் சொல்கிறேன், கேட்டுக்கோங்க. இந்த ராசிக்காரர்களுக்கு தேர்ட் பர்சன் மூலமாக நன்மை கிடைக்குன்னு சொன்னேன் பார்த்தீங்களா, அது தொழிலில் மட்டும் இல்லை, வாழ்க்கையிலையும் நன்மை கிடைக்கிறதுனால வாய்ப்புகள் இருக்குது. ஸோ ஒரு தேர்ட் பர்சனால் நன்மையும், ஒரு தேர்ட் பர்சனால் உங்களுக்கு தேவையில்லாத டென்ஷன் இருக்கிறதுக்கான வாய்ப்புகள் அதிகமாக இருக்கிறதுனால கொஞ்சம் கவனமாகவும் நிதானமாகவும் இருந்தீங்க அப்படின்னா ரொம்பவே நல்லது. இந்த ராசிக்காரர்களுக்கு நிலம், வீடு வாங்குறதுக்கு அற்புதமான ஒரு காலகட்டம். நிலம், வீடு, வண்டி வாகனங்கள் வாங்குறது ஒரு அற்புதமான காலகட்டம். இந்த காலகட்டத்தில் எந்த அளவுக்கு நீங்கள் வந்து கொஞ்சம் முன்னேறி வரீங்களோ அந்தளவுக்கு வந்து கடவுளும் உங்களுக்கு உறுதுணையாக வந்து நிற்கும். ஸோ தொழில் ரீதியாக முன்னேற்றத்துக்கும் கடவுள் வந்து உறுதுணையாக நிற்கும், கல்வி ரீதியான முன்னேற்றத்துக்கும் கடவுள் வந்து உறுதுணையாக நிற்கும், எல்லா விஷயத்துக்குமே வந்து கடவுள் உறுதுணையாக வந்து நிற்குதுங்க. இந்த டைமை நீங்கள் கரெக்டாக பயன்படுத்தினீங்க அப்படின்னா வெற்றி நிச்சயம், தொழிலில் வெற்றி நிச்சயம், கல்வியில் வெற்றி நிச்சயம். இந்த டைமையும் நீங்கள் மிஸ் பண்ணிங்க அப்படின்னா சில வருடங்கள் வெயிட் பண்ண வேண்டியிருக்கும். அதனால் இந்த காலகட்டத்தை கொஞ்சம் நல்லா பயன்படுத்திக்கோங்க. நிறைய பேர் சொல்லுவாங்க, சார் இன்னும் 1 வருஷம் இருக்குது, 6 மாதம் இருக்குன்னு சொன்னாங்களே, எப்போ அந்த பயிற்சி முடியும், அப்போ தான் நன்மை நடக்கும் அப்படின்னு வெயிட் பண்ணிகிட்டு இருப்பீங்க. சரி, இப்போ வந்து பாதத்தில் தான் இருக்குது. வண்டி வாகனத்தில் போகும்போதோ இல்லை மற்ற விஷயங்கள் போகும்போதோ கால் சம்மந்தப்பட்ட விஷயங்களை பார்த்துருந்தீங்க அப்படின்னா போதுமானது. மற்றபடி எதுவும் இஷ்யூஸ்லாம் இல்லை, நல்ல ஒரு முன்னேற்றம் தான் இருக்குது. கவலைப்படாமல் நீங்கள் வந்து முன்னேறலாம். கவலைப்படாமல் நீங்கள் முன்னேறும்போது அதற்கான காலகட்டங்கள் நல்லபடியாக உங்களுக்கு வழி பாதைகளை அமைத்து கொடுக்கும். ஸோ இந்த ராசிக்காரர்கள் ஃபஸ்ட்டு குலதெய்வ வழிபாடு பண்ணுங்கள். குலதெய்வ வழிபாடு பண்ணணும் அப்படின்னு நினைக்கிறவங்க என்கிட்ட நிறைய பேர் நிறைய சந்தேகங்கள் கேட்குறீங்க. சார் குலதெய்வத்தை எப்படி வழிபடுறது, தூரத்தில் இருக்க வெளிநாட்டில் இருக்க எப்படி வழிபடுறது, வருஷத்துக்கு ஒரு டைம் கூட வந்து ஃப்ரீ டைம் கிடைக்கல அப்படின்னு கேட்குறவங்க, உங்களோட மொபைலில் உங்களுடைய குலதெய்வத்தோடைய புகைப்படம் கண்டிப்பாக இருக்கும். ஏதோ ஒரு வகையில் ஒரு புகைப்படம் இருக்கும். அந்த புகைப்படத்தை வீட்டில் ஒரு தனி ரூமில் வச்சு நீங்கள் வந்து சாமி ரூமே இல்லாதவங்க கூட தனி ரூமில் வச்சு நீங்கள் வழிபடுங்க. உங்கள் அப்பா அம்மாட்ட எப்படி பேசுங்களோ அது மாதிரி பேசுங்க. குலதெய்வத்தை வழிபடும்போது மட்டும் தயவுசெய்து அழுதக்கூடாது. முடிஞ்சால் ஒரு சொம்பில் முன்னாடி வச்சு நீங்கள் வந்து வழிபடுறது ரொம்பவே நல்லது. அதே போல் இந்த ராசிக்காரர்கள் நீங்கள் ஃபோட்டோவாக வீட்டில் வச்சுருக்கீங்க, சாமி ரூமில் வச்சுருக்கீங்க அப்படின்னா தண்ணியும் ஒரு 2 நெய் விளக்கு ஏற்றி நீங்கள் வழிபட்டீங்க அப்படின்னா ரொம்ப 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 நல்லது. இல்லை சார் நெய் விளக்கு இல்லை, உங்களால் முடிஞ்ச அளவுக்கு எந்த தீபம் நல்ல நெல் முடிஞ்சுன்னா நல்ல நெல் போடுங்க, அது ரொம்ப நல்லது. அதை போட்டு உங்களுடைய குலதெய்வத்துக்கு என்ன தேவையோ அதை வந்து நீங்கள் சொல்லிங்க அப்படின்னா ரொம்ப நல்லது. இல்லை சார் கோயில் பக்கத்தில் தான் இருக்கோம், நாங்கள் கோயிலுக்கு அப்போ போய்ட்டு வரோம் அப்படின்னா கண்டிப்பாக முடிஞ்ச அளவுக்கு அமாவாசை பௌர்ணமி நாட்களில் போய்ட்டு வாங்க. இல்லைனா எப்போ உங்களுக்கு ஃப்ரீ டைம் கிடைக்குதோ அந்த டைமில் போய்ட்டு ஒரு 5 நிமிஷமாவது உட்காந்து சாமிகிட்ட பேசுகிற அளவுக்கு போய்ட்டு வாங்க. கூட்டத்தில் தான் போகணும் அப்படிலாம் இல்லை, உங்களுக்கு ஃப்ரீ டைமில் மன ரீதியாக சந்தோஷமான சில காலகட்டங்களில் போய் இறைவனை வழிபட்டிங்க அப்படின்னா ஆட்டோமேட்டிக்காக நன்மைகள் கண்டிப்பாக நடக்குங்க. நிறைய பேர் குழந்தை வரம் வேண்டி வெயிட் பண்ணிட்டு இருக்கிறவங்களாம் மேல்மலையனூர் கோயிலுக்கு போயிட்டு வந்துட்டு திருவண்ணாமலை போய் மேல்மலையனூர் போவாங்க. அங்கே போயிட்டு வந்துட்டு பழனிக்கு கீழே திரு ஆவினங்குடி அப்படிங்கிற கோயில் இருக்கும். அதுதான் வந்து 3ஆம் படை வீடுன்னு சொல்லுவாங்க. அதை வழிபட்டுட்டு அதற்கு பிறகு மேலே இருக்கக்கூடிய தெய்வத்தை வழிபட்டிங்க அப்படின்னா, அது பாலதண்டாயுதபாணி வழிபட்டிங்க அப்படின்னா ரொம்பவே நல்லதுங்க. குழந்தை பேர் இல்லாதவங்களுக்கு ரொம்ப அதிக பேருக்கு குழந்தை பேர் கொடுக்கறதுக்கு அந்த தெய்வங்கள் தான் வந்து மிகச்சிறந்த தெய்வங்கள் அப்படின்னு சொல்கிறாங்க. அதே போல் திருமணம் சம்மந்தப்பட்ட விஷயங்களில் உங்களுக்கு கொஞ்சம் சலசலப்புகள் இருக்குது அப்படிங்கிற விஷயத்தில், அல்லது திருமணம் கைக்கூடி வராதவங்க அர்த்தநாரீஸ்வரர் கோயில் நாமக்கல் மாவட்டம் திருச்செங்கோடு அப்படிங்கிற இடத்துல இருக்குது. அர்த்தநாரீஸ்வரர் கோயில் நெட்டில் போட்டிங்க அப்படின்னா வரும். அந்த இடத்துக்கு போயிட்டு வாங்க. அதாவது அங்கே இருக்கக்கூடிய சிலைகள் வந்து வெள்ளை தசபாசானத்தால் செய்யப்படுது. அர்த்தநாரீஸ்வரர் சிலையும் சரி, செங்குட்டு வேலவர் அப்படின்னு ஒரு முருகை சிலை இருக்கும். இது ரெண்டுக்குமே வந்து முகம் வந்து சாஃப்டாக இருக்கும், மூக்கு அதெல்லாம் தெரியாத அளவுக்கு சாஃப்டாக இருக்கும். அந்த அர்த்தநாரீஸ்வரர் சிலையை வந்து பார்த்திங்கன்னா பூஜை பண்ணும்போது ஒரு கால் மட்டும் தூக்கி காட்டுவாங்க. அந்த இடத்துல கொலுசு போட்டிருக்கும், அந்த கொலுசை வந்து காட்டுவாங்க. ஒரு கால் வந்து நார்மலாக இருக்கும். ஆணும் பெண்ணும் இருக்கிற, அதாவது சிவனும் பார்வதியும் இணைந்திருக்கக்கூடிய ஒரு அற்புதமான ஒரு சிலையாக அந்த இடத்துல வந்து காட்சி கொடுக்குறாரு. திருமணமானவர்கள் அடுத்து திருமணத்துக்கு வெயிட் பண்ணிட்டு இருக்கவங்களாம் போய் அந்த இடத்துக்கு மாலை மாற்றிட்டு வந்தால் ரொம்பவே நல்லது அப்படின்னு சொல்லுவாங்க. அதே போல் பக்கத்தில் செங்குட்டு வேலவர் அவர்களுடைய மகன் முருகனுடைய அவதாரமாக இருக்கக்கூடிய செங்குட்டு வேலவரனுடைய உருவம் அங்கே இருக்குது. அந்த செங்குட்டு வேலவர் வழிபடும்போது குழந்தை பாக்கியம் இல்லாதவர்கள் குழந்தை பாக்கியம் கிடைக்கிது. அதே கோவிலில் கொஞ்சம் டிஸ்டன்ஸ் தள்ளி போய் மேலே பார்த்திங்க அப்படின்னா உச்சி பிள்ளையார் அப்படின்னு இருக்கும், அதாவது விநாயகருக்கான சன்னதி. இப்போ பார்க்கும்போது கிட்டத்தட்ட 4 தெய்வங்கள் ஒரே இடத்துல, சிவனும் பார்வதியும் அர்த்தநாரீஸ்வரர் ரூபத்தில், முருகர் செங்குட்டு வேலவன் ரூபத்தில், உச்சி பிள்ளையார் ரூபத்தில், விநாயகர், 4 பேரும் ஒரே குடும்பமாக அந்த மலை மேலே இருக்காங்க. ஸோ அந்த இடத்துக்கு போயிருந்தீங்க அப்படின்னா பல கோயில்களை தரிசித்ததுக்கான மிகப்பெரிய ஒரு சக்தி உண்டு. அந்த கோயிலுக்கு போயிருந்தீங்கன்னா திருமணம் நடக்கும், குழந்தை பேர் இல்லாத குழந்தை பேர் உண்டாகும். ஸோ அந்த மாதிரி ஒரு அற்புதமான ஸ்தலம் அந்த ஸ்தலம். அதே போல் அடிக்கட்டில் நீங்கள் நடந்து போயிட்டு இருக்கும்போது வந்து பார்த்திங்கன்னா 60 அடி நாக சிலையை நீங்கள் வந்து பார்க்கலாம். அதுக்கு அபிஷேகம் பண்ணுவாங்க, பூஜைகள் பண்ணுவாங்க, நிறைய பண்ணிகிட்ருக்காங்க. ஸோ அந்த கோயிலில் ஒரு பிரம்மாண்டமான கோயில் இப்போ தான் மக்கள் மத்தியில் தெரிய ஆரம்பிக்குது. கண்டிப்பாக அந்த கோயிலுக்கு நீங்கள் போயிட்டு வாங்க, குடும்ப சம்மந்தப்பட்ட எந்த பிரச்சனையாக இருந்தாலும் தீர்த்து வைக்கும். ஸோ இந்த ராசிக்காரர்கள் கந்திஷ்டி சம்மந்தப்பட்டு இல்லை வேறு ஏதாவது உங்களுக்கு வந்து இஷ்யூவாக இருக்குது, அதெல்லாம் சரியாகணும் அப்படின்னு நினைக்கிறவங்க கீழே டிஸ்கிரிப்ஷனில் நான் நம்பர் கொடுக்குறேன். அந்த நம்பருக்கு நீங்கள் வந்து கருங்காலி மாலை வேணும் அப்படிங்கிறவங்க மட்டும் ஃபோன் பண்ணுங்கள். அது கருங்காலி மாலைக்கான நம்பர். தயவுசெய்து இது ஒரிஜினல் கருங்காலி மாலை. உங்களுக்கு ஐடியா இருக்கிறவங்க மட்டும் வாட்ஸ்அப்போ காலோ பண்ணுங்கள்.
சும்மா நான் விலை கேட்குறேன் அது பண்ணுவோம். 1500 தான் ஸ்டார்டிங்கு கருங்காலி மாலை. உங்களுக்கு வேணும் அப்படிங்கிறவங்க மட்டும் ஐடியா இருக்கிறவங்க மட்டும் ஃபோன் பண்ணுங்கள். அதே போல் இந்த ராசிக்காரர்கள் முடிஞ்சால் ஒரு 10 பேருக்கு அன்னதானம் கொடுங்க. பக்கத்தில் இருக்கக்கூடிய ஒரு நபர்களுக்கோ இல்லை ரொம்ப முடியாமல் இருக்காங்க, கோயில் வாசலில் இருக்காங்க அப்படின்னா அவங்களோட 10 பேருக்காவது நீங்கள் வந்து அன்னதானம் கொடுங்க. உங்களோட கையால் கொடுங்க. அது ரொம்பவே நல்லது. யார்கிட்டயும் அமௌண்ட் கொடுத்து போகிறத விட நீங்கள் கையில் கொடுத்தீங்க அப்படின்னா ரொம்பவே நல்லது. இல்லைன்னா ஒரு 5 பேருக்காவது ஒரு கப்பில் போட்டு போயாவது கப்பிலேருந்து ஒரு கரண்டியில் ஒரு சின்ன சின்ன கப்பில் போட்டு கொடுத்தீங்க அப்படின்னா அது கூட ரொம்பவே நல்லது தான். ஸோ நிறைய பேர் நம்ம சேனலை ஃபாலோ பண்ணால் பார்த்துருக்கீங்க, ஃபாலோ பண்ணிட்டு பாருங்கள். அதே போல் நம்மளோட யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணால் பார்த்துருக்கீங்க, சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பாருங்கள். உங்களுடைய கருத்துக்கள் எதுவாக இருந்தாலும் கமெண்ட் செக்ஷனில் பதிவிடுங்க. எல்லோருக்கும் நன்றி நண்பர்களே.